நம்ம கேஜெட் சீரீஸ்ல பார்க்க போற அடுத்த ப்ராடக்ட் ஒரு ஆக்ஷன் கேம். நான் வாங்கினது ஒரு காம்போ பேக்கேஜ். அதுதான் இந்த GoPro Hero 12. இதோட பிரைஸ் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு கேஜெட் தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட் கண்டிப்பாக வீலாகிங் பண்ணுறவங்க கிட்ட இருக்கும். நான் எதுக்கு இந்த கேஜெட்டை வாங்கினுட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஒரு GoPro எதுக்கு யூஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய வீலாகிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு, பேட்மிண்டன் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு, இப்போ டிரைவிங், அதுக்கப்புறம் மோட்டோ வீலாகு அந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு இது இந்த GoPro Hero யூஸ் பண்ணலாம். நம்ம இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. இது லேட்டஸ்ட் மாடலு GoPro Hero 12. ஸோ இந்த GoPro மாடலில் நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க, டவுன்கிரேடும் பண்ணியிருக்காங்க. நம்ம அது என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் பண்டில். என்னென்னா ஸ்பெஷல் பண்டில் என்னென்ன வரும்னா, ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி, அதுக்கப்புறம் ஒரு கேமரா கேஸு, அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டில் போடுற ஒரு பேண்ட் மாதிரி வரும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் தான் நான் வாங்கினேன். எக்ஸ்டர்னலாக வாங்கினா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பண்டில் ஆக்சசரிஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துலாம் இங்கே வெளியே பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறோம். தான் 27 மெகாபிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபு, 10 மீட்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் 5.3K வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். 60 FPS-ஓட ஸ்லோ மோஷன் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹைப்பர் வியூ பண்ணலாம். ஹைப்பர் வியூ என்னென்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் 1080p லைவ் ஸ்ட்ரீமிங் கூட இதில் பண்ணலாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேமரா சம்மந்தப்பட்ட இருக்குது. பட் அப்புறம் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயும் இந்த ஆப் இருக்குது நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இதுக்கு தனியாக மைக்ரோ SD கார்டு தேவைன்னு போட்டிருக்கு. என்கிட்ட ஒரு மைக்ரோ SD கார்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுட்டு ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேஸ் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது இந்த கேஸு. வெளியே போகிறதுக்கு அப்படியே இதுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உள்ள அகெயின் ஒரு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் தேவைப்படாது இப்போதைக்கு. ஓகே, பேட்ரி எப்படி போகணுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ண போட்டிருக்காங்க. அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் GoPro ஸ்டிக்கரு, இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு, இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு தேவைப்படாது. நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் வந்துடுச்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஹேண்டில் இதில் பெருசாக ஒன்றும் எலக்ட்ரிக்கல் எதுவும் இல்லை, பட்டன்ஸ் அந்த மாதிரி தான் எதுவும் இல்லை. சும்மா ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம GoPro வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அகெயின் இது ஒரு ஹெட் பேண்ட். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. ஸ்டிக்கர் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் நீங்கள் வேணாலும் வச்சுட்டு இந்த GoPro அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த GoProவோட ஒரு பேட்டரி வருது, ப்ளஸ் இந்த நம்ம பண்டில் வாங்குறதுனால அது ஒரு பேட்டரி வருது. இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஸ்க்ரூஸ் அட்டாச்மெண்ட்ஸ் மாதிரி அது இருக்குது. ஸோ எப்படி இருக்குது? ஓகே, பர்ஃபெக்ட், நல்லா இருக்கு. ஓகே, லோன் இல்லை, வெறும் பாக்ஸ் தான். பட் இந்த பாக்ஸிங் எல்லாம் இந்த பவுச்சிங் எல்லாமே எடுத்தாச்சு. ஏன் ஓகே, இந்த பேட்ரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே பேட்ரி தான். இந்த பேட்ரி வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா
ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் வந்து ஹீரோ 11, அது வந்து 2022ல் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து 2023 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த பேட்ரி வந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பேட்டரி 1.5 ஹவர்ஸ் அண்ட் அகெயின் இன்னொரு பேட்டரி. ஸோ 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம GoPro வந்து வெளியே எடுத்துகிட்டு போனால் கூட அழகாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் குட். யுவர் கேமரா மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் யூ கேன் யூஸ் இட். ஓகே. கார்லாம் அட்ராப் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேஜெட்ஸ்லாம் அட்ராப் பண்ணால் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அகெயின் இந்த பாடி பாருங்கள். இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இன்ச் டிஸ்பிளே தெரியல. இங்கே ஒரு பவர் இதுதான் பவர் பட்டன். அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு தெரில. இது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் இது வந்து இங்கே ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஏதாவது நம்ம வெளியே மழையில் எடுத்துகிட்டு போனால் கூட அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஏதாவது மழை தண்ணி பட்டு இந்த ஒரு வாட்டர் ஏதாவது ட்ரெயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேமரா ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல ஒரு லென்ஸ் பெருசாக இருக்குது. GoProன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து அட்டாச்மெண்ட்ஸ், இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அகெயின் இது ஒரு பேட்ரி போடுற ஸ்லாட்டுன்னு நினைக்கிறேன். எப்படி போடுறோம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை படித்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு குட்டி லாக் ஒன்று இருக்குது. அதை எடுத்தோன்னா ஓகே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணல, அதனால ஓகே. பேட்ரி போட்டாச்சு. பவர் பட்டன் எங்கேயோ இருந்துச்சு. ஓகே, ஸ்வீட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ தான் லோகோவே வருது. ஓகே, செட்டப் பண்ணுறது இங்கிலீஷ், நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, நம்மளுக்கு தேவைப்படுறது இங்கிலீஷ். அப்புறம் ஒரு லீகல் ஸ்டஃப்னு போட்டிருக்கு. இதை அக்ரி பண்ணுவோம். வாய்ஸ் கண்ட்ரோல் வேணுமா? எஸ் வேணும். வாய்ஸ் கண்ட்ரோல் சேஞ்ச் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணலாம். எஸ்டி கார்டு செக் பண்ணுறாங்க. இன்சைட் எஸ்டி கார்டு இல்லை. ஓகே, பேட்டரி செக் 20% பேட்டரி லைஃப் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம எஸ்டி கார்டு போட்டால் தான் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ்டி குட்டியாக ஒரு ஸ்லாட் இருக்குது. இதுக்குள்ள எஸ்டி கார்டு போகணும்னு நினைக்கிறேன். போய் எஸ்டி கார்டை கிராப் பண்ணி வந்துடலாம். பார்க்கலாம், இதுக்குள்ளே போட்டு பார்க்கலாம் இது செட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியை எடுத்துருவோம். பேட்டரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்டி கார்டை போடுவோம். ஓகே, பரவாயில்ல, செட் ஆகிடுச்சு. அதுக்கு அந்த ஸ்பீடு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேமரா வந்துடுது. அதுக்கப்புறம் GoPro ஃப்ரண்ட்டில் ஒன்று பெருசாக. ஓகே, ஃப்ரண்ட்லேயும் 12 black அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்காங்க. ஃபோன் எடுத்தாச்சு. GoPro குயிக் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணுன்னு போட்டுருந்துச்சு. சரி, டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே, கனெக்ட் GoPro, கனெக்ட் கேமரா, இன்ஸ்டால் த GoPro என்ன. ஓகே, பேர் பண்ணணுன்னு கேட்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஓகே, பேர் பண்ணுது. ஸோ லீவ் யுவர் கேமரா ஆன் அண்ட் ஃபாலோ த ஆப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அப்படி நம்ம வச்சுட்டு கேமரா பேர் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹீரோ 12 black. ஓகே, இப்போதைக்கு சேவ் நேம் கொடுப்போம்.
new name saved. Okay, let's make sure you're getting all the system. Okay, connecting to okay, join Wi-Fi connect பண்ணுறோம். ஸோ இந்த GoProவோட நம்மளோட Wi-Fi பேர் பண்ணோன்னா இதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரில இதுக்கப்புறம் நிறைய இருக்குமான்னு. ஸோ அப்டேட் முடிச்சு, அப்டேட் கம்ப்ளீட் வந்துடுச்சு. ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த GoPro வந்து ஆஃப் ஆகி ஆயிடுச்சு. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. சப்ஸ்கிரைப் ஃபார் ஆட்டோ அப்லோட் எல்லாம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு இது சப்ஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன். GoPro அகேன் இது ஒரு ஃபீச்சர் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. ஸோ ஒய்ஃபை கனெக்ட் ஆகலைன்னு போட்டிருக்கு. அதில் வியூ மீடியா எனக்கு தெரிஞ்சு என்னோடய SD கார்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஸோ வீடியோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படின்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, பேசிக் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிட்டி. ஸோ இது 3 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டபிள்யூன்னு ஒன்று இருக்குது, ஒயிட் லென்ஸ், ஹைப்பர் வியூ, சூப்பர் வியூ, லீனியர், இது ஒன்று. ஓகே, இன்னொன்று எப்படின்னு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Vicky.